சுவாமிஜி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு வேண்டுகிறேன். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே நினைவளம் பெறவும் நினைந்தடி தொழுவார் நிறைவளம் பெறவும் ஆங்கவர்வார் மனைவளம் பெறவும் பொருள் வளம் பெறவும் மைந்தனல் வளம் பெறவும் முனைவளம் பெறும் கண் கடையினால் நோக்கி முற்றும் காத்திட வேண்டும் கனைவளம் பெறும் ஐமுகில் காடில் கவுசை காளித்தாயே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமாசாமியுடைய குருவருளையும் வடமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கொங்கு வளநாட்டிலே மங்கா புகழ் மிக்க இந்த சர்க்கார் சாமக்குளம் கவியம் புத்தூர் என்று பல்வேறு பெயர்களையுடைய கோயில் பழையத்திலே பன்னெடும் காலத்திற்கு முன்பு கரிகால் சோழனால் அமைக்கப்பட்ட இந்த திருக்கோயிலிலே அதுவும் மற்றொரு திருக்கோயிலாக இருக்கின்றது கொங்கு நாட்டு கடையூர் என்று போற்றப்படுகின்ற காலகால பெருமாள் திருக்கோயிலும் அமைந்திருக்கின்ற இந்த நல்லூரிலே கவைகாளியம்மன் திருக்கோயில் மிக தொன்மையான திருவுருவம் தொன்மை திருவுருவம் என்று போற்றுவார்கள் நம்முடைய இலக்கியங்கள் போற்றும். அப்படிப்பட்ட இந்த கவைகாளியம்மன் கோயிலிலே பல்வேறு குலத்தாருக்கு இது குலதெய்வமாக விளங்கி வருகின்றது. அந்த திருக்கோயிலிலே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற விழாக்கள் சிறப்பாக இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமியானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய பௌர்ணமி விழா நாடு முழுவதும் இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வழிபாடு செய்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய திருக்கோயிலிலே ஆண்டுதோறும் ஆண்டு விழாவாக எல்லா இறைவனுக்கும் நீராட்டு விழா திருமஞ்சனமும் நீராட்டு விழாவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்றது. இந்த நல்ல திருக்கோயிலுடைய பொறுப்பை ஏற்று மிகச்சிறந்த முறையிலே பல்வேறு திருப்பணிகளை எல்லாம் கடந்த ஓரிரு ஆண்டுகளிலே செய்து மிகச்சிறந்த முறையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பான திருக்கூட நன்னீராட்டு விழாவை செய்தவர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நம்முடைய முத்துக்குமாரசாமி அண்ணா அவர்களும் அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற மற்றைய பரம்பரை அரங்காவலர்கள் மற்றும் ஏனைய திருக்கோயிலுடைய திருத்தொண்டர்கள் எல்லாம் இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சியிலே தங்களை இணைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி அதுபோல தொடர்ந்து இப்பொழுது திருக்கூட நீராட்டு விழாவை தொடர்ந்து மிக பொலிவான ஒரு திருத்தேரானது நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் கண்ணுற்று கொண்டிருப்பீர்கள். அது வருகின்ற வைகாசி 1 தேதி அன்று வெள்ளோட்டமும் அதை தொடர்ந்து வைகாசி 6ஆம் தேதியிலே இருந்து 21 நாள் திருக்கோயிலுடைய உற்சவ விழாவும் திருத்தேர் விழாவும் பொங்கல் விழாவும் திருக்கல்யாண விழாவும் நடைபெற இருக்கின்றது. 20 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த திருத்தேர் விழாவும் நோன்பு சாட்டுதல் என்று சொல்லுகின்ற நோன்பு விழாவும் நடைபெற இருப்பது அண்ணனுடைய பேரல் கருணை. அந்த வகையில் இந்த பௌர்ணமியொட்டி நம்முடைய பாராட்டுக்குரிய மணிமாறன் அவர்களுடைய நல்ல முயற்சியிலே இந்த திருக்கோயிலை சார்ந்த மணிவாசகம் அவர்கள் கவிஞர் இந்த திருக்கோயில் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர்கள். பல பாமாலைகளை எல்லாம் பூமாலையாக இறைவனுக்கு சூடி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய அன்னைக்கு கவைகாளி அம்மனுக்கு திருப்புகழ் மணிமாலையாக பல பாடல்களை எல்லாம் தொகுத்து வெளியிட இருக்கின்றார்கள். அது வெறும் நூலாக மட்டுமல்லாமல் திருக்கோயிலுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு நூலாகவும் அதன் பின்பு அவருடைய நூலுக்கு பலரும் இதற்கு வாழ்த்துறையாகவும் எழுதியிருக்கின்றார்கள். விநாயகப் பெருமான், முருகன்,
அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பல பாடல்களை எல்லாம் எழுதி அவர் சிறப்பு செய்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்திலே மனமாற வாழ்த்தி, இந்த திருக்கோயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. நம்முடைய சிரவையாதீனத்தினுடைய மிக பெரும் கவிஞராக இந்த கொங்கு நாட்டிலே போற்றப்படுகின்றவர்கள் என்னுடைய சிரவையாதீனத்தினுடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கிய கொங்கு நாட்டினுடைய கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற கந்தசாமி சுவாமிகள் இந்த திருத்தலத்திற்கு பாடல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பு புனைந்திருக்கின்றார். முதல் பாடலை நாம் வழிபாட்டிலே பாடினோம். நினைவளம் பெறவும் நினைந்தடி தொழுவார் நிறைவளம் பெறவும் ஆங்கவர் வாழ் மனைவளம் பெறவும் பொருள் வளம் பெறவும் மைந்தர் நல் வளம் பெறவும் முனைவளம் பெறும் கண் கடையினால் நோக்கி முற்றும் காத்திட வேண்டும் கனைவளம் பெறும் ஐமுகில் காடில் கவுசை காளித்தாயே என்று சொல்கின்றார். எப்படி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் என்று அபிராமி பட்டர் போற்றினாரோ அதுபோல இது நினைவளம் பெறும். இந்த அன்னையை வணங்கினால் நினைவரமும் நிலைவரமும் பொருள் வளமும் மக்கள் பொருள் செல்வ வளங்களும் கிடைத்து அருள் பாலிக்கின்ற சிறப்பு இந்த அன்னைக்கு உண்டு என்று நம்முடைய சாமிகள் போற்றியிருக்கின்றார். எப்படி இந்த கவைகாளியம்மன் திருக்கோயில் அமைந்தது என்று ஒரு செவிவழி செய்தியாக இருக்கின்றது. கரிகால சோழன் இந்த பகுதியிலே வந்து 36 திருக்கோயில்களை சிவன் கோயில்களை அமைக்கின்றார். அப்படி அமைப்பதற்காக இந்த இடத்திலே இருக்கின்ற காடுகளை எல்லாம் அழித்து காளகால பெருமானை அமைக்கின்ற பொழுது கனவிலே கவைகாளியம்மனை தோன்றி இந்த காடை அழிப்பதற்கு முன்பாக என்னிடத்திலே உத்தரவு பெற வேண்டும் என்று சொல்ல, அதற்காக முதலிலே ஒரு சதுரக்கல்லிலே ஒரு இறைவனை அம்மையை எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்திருக்கின்றார். அந்த அன்னை தான் முன்னாலே இருக்கின்ற வழிபாட்டுக்குரிய தெய்வம். பழைய தெய்வம் முன்னாலே இருக்குது. கரிகால் சோழனினாலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட திருத்தெய்வம். அதன் பின்பு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இது பெரும் வளர்ச்சி அடைந்து அதன் பின்பு இந்த திருக்கோயிலானது பல்வேறு சமுதாயத்திற்குரியதாக இருக்குது. மற்ற கோயில்கள்லாம் எடுத்தீங்கன்னா கோவையில் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு குலத்துக்குத்தான் உரியதாக இருக்கு. ஆனால் இந்த கோயிலுக்கு மட்டும் எல்லா மக்களுக்கு உரியதாக இருக்கு. பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்குரிய ஒரு பொது திருக்கோயிலாக அமைந்திருப்பது இந்த திருக்கோயில் ஒரு பெருமைக்குரியதாக இருக்கு. 10க்கும் மேற்பட்ட குளங்கள் எல்லாம் இதில் இருக்கிறாங்க. ஆகவே ஒற்றுமையாக இருந்து இந்த திருக்கோயில்களை வளர்ச்சியிலே தங்களை இணைத்திருக்கின்றார். அதுபோல 1986-8 என்னும் இந்த திருக்கோயிலிலே முதலாக புதிய தேரை வடிவமைத்து அப்பொழுது பெரிய விழா நடந்திருக்கிறது. அதன் பின்பு ஒரு 18 ஆண்டுகள் கழித்து 2006 இந்த நோன்பும் திருவிழாக்களும் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது 3வதாக இந்த 30-50 ஆண்டுகளிலே 3வது திருவிழாவாக இது நடப்பது ஒரு இந்த திருக்கோயிலுக்கு பெருமை. அந்த 86-88 வெளியிட்ட பொழுது சிரவையாதீனத்தினுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கிய நம்முடைய சுந்தரசாமிகள் இந்த பரிபாலன குழுவினுடைய தலைவராக இருந்தார்கள். அப்பொழுது வெள்ளக்கணத்து விஸ்வநாத கவுண்டரும் அதன் பின்பு சிவகுமார் அவர் போன்றவர்களெல்லாம் இந்த கோயிலை முன்னாலிருந்து வழிநடத்தி இருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய சாமிகள் சொல்லுகின்ற பொழுது பொங்கலிட்டு அதன் பின்பு திருமணமும் தேர் உலாவும் திகழ்ந்த அருள்மிகு கவையகாளியம் கோயில் பாளையத்தில் விளங்கும் அமர் கவையகாளி தாயே என்று போற்றி பரவி இருக்கின்றார். இப்படி அவர் பாடியது இந்த திருக்கோயிலுக்கு 12 பாடல். கந்தசாமி சாமிகள் ஒரு பதிகமாக 10 பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். அதன் பின்பு நம்முடைய சாமிகளும் இந்த 11 பாடல்களை இந்த திருக்கோயிலுக்கு பாடியிருக்கிறாங்க. சாமிகளுடைய 100ஆண்டு விழா அடுத்த ஆண்டு தொடங்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 3ஆம் குருமகா சன்னிதானங்களுடைய அருட்பணிகள் எல்லாம் தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 50 வயசுக்கு மேலே கருவியில் தெரியும். 1987ஆம் ஆண்டு 108 யானைகளை கொண்டு மிகப்பெரிய வேள்வி கௌமார மடத்தில் நடந்தது. 1987 108 ஆண் யானைகளை கொண்டு மிகப்பெரிய கஜபூஜை என்று சொல்லுகின்ற வேள்வி. நாம் ஒரு யானைகளை பார்த்தாலே அதிசயப்படுவோம். 117 யானைகள் ஆண் யானைகள் வந்து 3 நாட்கள் மார்ச் மாதத்தில் 87 மிகப்பெரிய வேள்வி நடந்தது.
ஆகவே அவருடைய 100 விழாவையொட்டி மிகப்பெரிய திருப்பணிகள் எல்லாம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு வாயிலாக நம்முடைய சாமிகள் பாடியிருக்கின்ற அருள் பாடல்களை எல்லாம் தொகுத்து இன்று இருக்கின்ற இணைய வழியிலே இந்த கோயிலினுடைய பதிகத்தை முதலாவதாக வெளியிடுகின்ற சாமி 1000 பாடல் பாடியிருக்கிறாங்க. ஒரு பெருமை. இந்த திருக்கோயிலுக்கு முதலாவதாக யூடியூப் சேனல் சொல்லுவோம். இணைய வழியிலே நம்முடைய சாமிகளுடைய பாடல்கள் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுவார், ஏஐ தொழில்நுட்பம் என்று சொல்லுகின்ற தொழில்நுட்பத்திலே செயற்கையாக பாடப்பட்ட அந்த பாடல்களுடைய தொகுப்பாக குறுந்தகடாக இன்னைக்கு வெளியிட இருக்கிறோம். தினந்தோறும் கேட்கலாம். நம்முடைய எத்தனையோ பாடல்களையும் செய்திகளை எல்லாம் ஃபோனில் பார்க்குறோம். இன்னைக்கு ஃபோன்லேயே என்ன பண்ணலாம், இந்த நம்முடைய குலதெய்வத்தினுடைய பாடல்களை எல்லாம் உங்களுக்கு இந்த QR கோடுன்னு சொல்கிற கோடு இங்கே வச்சுருப்பாங்க. பதிவு செய்திங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த பாடல்களை நீங்கள் வடிவடிவமாக ஒளி வடிவமாக நீங்கள் கேட்டு மகிழ்வதற்குரியதாக இருக்குது. அன்னையினுடைய பாடலை படிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணலாம், செவியினால் கேட்டு எத்தனையோ பேசுகிறோம். ஆனால் நம்முடைய தாயை வணங்குவதன் மூலமாக நமக்கு வருகின்ற இடங்களெல்லாம் நீங்கும். ஆகவே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்லுவார்கள். ஆகவே ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனமாய் என்று நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சொல்லும். ஆகவே நம்முடைய அருள் பாடலை, அன்னையினுடைய பாடலை தினந்தோறும் காலையிலே எழுந்து எப்படி சுப்பிரபாதம் கேட்கின்றோமோ, எப்படி கந்தசஷ்டி கவசம் கேட்கின்றோமோ, அதுபோல் என்ன பண்ணலாம், காலையிலே எந்திரிச்சு பெண்களெல்லாம் அடுப்படியிலோ வேறு வேலை செய்கின்ற பொழுது இந்த பாடலை போட்டுட்டு கேட்டோம்னா நமக்கு அன்னை நம்முடைய வீட்டிலேயே எழுந்தருளி இருப்பதாக ஒரு பெரிய புண்ணியம். ஆகவே இந்த நூலோடு அந்த குறுந்தகடும் வெளியீட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. நம்முடைய இந்த பகுதியை சார்ந்த சரண்பட்டியை சேர்ந்த ஒரு கணிப்பொறியிலே இருக்கின்ற ஒரு அன்பர் தன்னுடைய முயற்சியினாலே 2 நாட்களுக்கு முன்பு இந்த மணிமாருடைய புத்தகம் வெளிவருதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன். உடனே என்ன பண்ணார், அந்த 10 பாடலையும் அவர் பதிவு செய்து ஒரு குறுந்தகடாக தயார் செய்து QR கோடிலே போட்டு அவர் நேற்றே கொடுத்து விட்டார். ஆகவே அந்த பாடலுடைய குறுந்தகடு வெளியீடும் இந்த புத்தக வெளியீடும் என்று சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. ஆகவே நாம் கோயிலுக்கு வருகின்ற அன்பர்கள் இந்த புத்தகமும் கொடுப்பார்கள். கோயிலுக்கு வந்துட்டு நாம் சும்மா உட்காந்துட்டு வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்க வேண்டியது, நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் நாம் என்ன பண்ணணும், இறைவனை அன்னையை நினைத்து கொண்டிருப்பதற்கு அந்த அன்னையினுடைய போற்றியெல்லாம் இருக்குது, அதை பற்றி படிக்கலாம். இந்த இடத்துல இருக்கின்ற பொழுது ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி அன்னையினுடைய நாமத்தை சொல்லலாம். நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். எதை பற்றி, இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் வீண் நாளாக போய் படிக்கிறது. நல்ல புத்தகம் இருக்குது, கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், கோயிலுக்கு வர்ற போது தேங்காய் பழத்தை கொண்டு வருவது போல் இந்த புத்தகத்தையும் கொண்டு வந்து திருக்கோயிலில் அமர்ந்து அலங்காரம் நடக்கின்ற பொழுது ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அமர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கலாம். வீட்டில் படிக்கலாம். விளக்கேற்றி வைத்து காலையிலோ மாலையிலோ இந்த பாடலை கேட்பது படிப்பதன் மூலமாக நம்முடைய சிந்தனையிலே இருக்கின்ற வேண்டாத அழுக்குகள் எல்லாம் போகும். பொறாமை என்கின்ற அழுக்கு போகும், கோபம் என்பது நீங்கும், குடும்பத்தில் இருக்கின்ற குறைகளெல்லாம் நீங்கும். இந்த பாடலில் நம்முடைய பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த அன்னையை வணங்குவதன் மூலமாக நமக்கு இருக்கின்ற தடைகள் நீங்கும். என்னென்ன தடைகள், குழந்தைகள் நல்ல கல்வி கேள்வி கிடைக்க வேண்டும், உரிய காலத்திலே கல்வி கேள்வி கிடைத்தவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்க வேண்டும், உயர்கல்வி கிடைத்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு என்ன நடக்கணும், பெற்றோர்கள் பார்த்து மணமுடிக்கின்ற நல்ல மணமக்கள் அமைய வேண்டும், மணமக்கள் எந்த விதமான கருத்து வேறு விடாமல் நல்ல நீண்டு அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த தம்பதியர்களுக்கு உரிய காலத்திலே அன்னையை போல நல்ல தெய்வ குழந்தை வாய்க்க வேண்டும், பெற்றோர்களும் பெரியவர்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், நாட்டிலே நல்ல மழை பொழிய வேண்டும், நல்ல உலகத்திலே நல்ல அரசு அமைய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வேண்டி இருக்கின்றார். கொல்லாமை புலால் மறுத்தல் என்பது போல கொலையற்ற ஒரு வாழ்வாக நல்ல மழை பொழிந்து நீர்நிலைகள் நுழைந்து அது சார்ந்திருக்கின்ற எல்லா வழிபாடுகளும் சிறக்க வேண்டும் என்று நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் வாழ்த்தி இருப்பது தான் இந்த பாடல். இந்த பாடலை நாம் படித்தும் கேட்டும் இன்புற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெளியீடு உங்களுக்கு வெளியிடப்படுகின்றது. குறைந்த அளவாக புத்தகம் இருக்குது. மற்றவர்கள் அந்த இணைய வழியிலே QR கோடு இருக்குது, எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது. இன்றைக்கி யார்
பதிவு செய்யாதவர் இல்லை. ஆகவே முதலாக நாம் நம்முடைய இணைய வழியிலே சவுண்ட்ஸ் ஆஃப் சிரவை என்று சொல்லுகின்ற யூடியூப் சேனல் முழுக்க நம்முடைய சாமிகள் பாடிய பாடலுடைய தொகுப்பாக நம்முடைய கோயில் தான் முதல் பதிவாக அதில் வருது. இந்த கோயிலுக்கு நமக்கு பெருமை. சவுண்ட்ஸ் ஆஃப் சிரவைன்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை இணைய வழியில் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த பாடலை எல்லாம் இது அடுத்தது மருதமலை வர இருக்கிறது. ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க, அங்கே ஒட்டி இருக்கிறாங்க. இந்த ஃபேனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. ஒரு 10 இடத்துல 5-6 இடத்துல ஒட்டி இருக்கிறாங்க. உங்களுடைய QR கோடை போட்டிங்கன்னா அந்த பாடலை உங்களுடைய செல்ஃபோன் மூலமாக கேட்கலாம். ஆகவே ஒரு நல்ல வாய்ப்பு. நாம் நேற்று திருவிழா கூட்டம் நடந்தபோது நல்ல ஒரு அறிகுறியாக இருந்தது. தொடங்கிய உடனே நல்ல மழை பொழிந்து இந்த விழா சிறக்க வேண்டும் என்று இயற்கையாகவே அன்னை ஆனவன் நல்ல மழையை பொழிந்தார் என்பது நாம் நேற்று இங்கே வந்திருந்திருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே நாம் இந்த நேரத்திலே அன்னையை வேண்டி இந்த நல்ல முயற்சியிலே மணிமாறனுடைய நல்ல முயற்சியோடு வெளியிடுகின்ற அவருடைய பல்வேறு பணிகளுக்கு இடையிலே நல்ல முயற்சியாக இறைவனிடத்திலே அன்பு கொண்டு இந்த நல்ல புத்தகத்தை அவருடைய குடும்பத்தாரோடு இணைந்து தன்னுடைய பொருட்செலவிலே வெளியிடுகின்றார். அவர் இதுபோல இன்னும் பல நல்ல இறைவனுக்குரிய கவிதைகளை எல்லாம் எழுத வேண்டும் என்றும் அவரை வாழ்த்தி அவரும் அவருடைய குடும்பத்தாரும் மக்களும் பல்லாண்டு பல்லாயிரத்து 100,000 ஆண்டு என்று நம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே கூறுவது போல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது என்பது போல இந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த நூலை முறைப்படியும் அந்த குறுந்தகடையும் இப்பொழுது வெளியிடுகின்றோம். திருச்சிற்றம்பலம். பேரும் ஏவி மேகா என்று சொல்லுகின்ற இந்த கூட்டத்தைச் சேர்ந்த குழந்தை ஸ்கேட்டிங் என்று சொல்லுகின்ற விளையாட்டிலே இந்திய அளவிலே 2வதாக வந்து வெள்ளி பதக்கத்தை பெற்றிருப்பது நம்முடைய இந்த குலத்திற்கும் அவருடைய பெற்றோருக்கும் அவர் படிக்கின்ற பள்ளிக்கும் அவரை உருவாக்கிய அந்த நல்ல விளையாட்டு ஆசிரியருக்கும் பெருமை. ஆகவே அந்த குழந்தையை இந்த நேரத்திலே எல்லாரும் மனமாற பாராட்டுகள். இதுபோல இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும், நம்முடைய தேசத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம்.